ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த பருப்பு உருண்டைகள் உடையாமல் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு 2 கப் கிட்ட கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் கிட்ட துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த பருப்பு ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு தண்ணிகள் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் அப்படியே வடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. அதில் அப்படி வடிச்சிக்கோங்க. நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரை ஆயிரும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு, ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, 2 வரமிளகாய், அடுத்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் 1-2 அந்த பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நான் அந்த மிச்சம் அந்த பருப்புகளை 1-2 அரைச்சி இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துட்றேன். இப்போ இது கூடவே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு மிக்ஸை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். இப்போ இதை குட்டி குட்டியாக ஒரு உருண்டைகளாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் இல்லை அடுப்பில் இந்த மாதிரி ஸ்டீமர் மாதிரி இருக்கும் இல்லையா, இட்லி பாத்திரம், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இந்த உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு கொஞ்சம் பாதி வெந்தால் போதும். ரொம்ப முழுமையாக அது வெந்து வரணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம குழம்புல தான் போட போகிறோம். இப்போ நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது குழம்புக்கு தேவையானது பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு, அப்புறம் லைட்டாக 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளி தண்ணி, நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வைக்க சொன்னோம் இல்லையா, அந்த பருப்பு மிக்ஸு அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சு அந்த மசாலா ஸ்மெல்ல போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அலசி நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க.
இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிரும். இந்த குழம்பு ரெசிபிக்கு வந்து வேறு என்ன சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. அந்த பருப்பு உருண்டையை வச்சுக்கிட்டு அந்த குழம்புல ஊற்றி அந்த பருப்பு உருண்டையை சைடாக வச்சு அதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா ஏதாவது நீங்கள் பொரியலோ இல்லை அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லை கருவாடு, இப்படி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.